எங்களுடைய பிறந்த தினத்துல ஒரு ரகசிய எண் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசிய எண் என்ன? இதுக்கு கீழே நான் ரகசிய எண் என்னென்று கண்டுபிடிக்கிறேன்றதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். 4 7 மீண்டும் 4. ஸோ இந்த 3 இலக்கங்களுடைய தாக்கங்கள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ என்னென்று ஒருத்தர் ரகசிய எண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஒருத்தர் பிறந்த தினத்துல எவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. அதாவது எங்களுக்கு தெரியும், ஒருத்தர் பிறந்த தினத்தை வச்சு அவங்களோட தேதியை வச்சு அவங்களோட குணநலங்களை சொல்லுவோம். அதே நேரம் தேதி, மாதம், வருடம் இந்த 3ஐயும் கூட்டி வர கூட்டு எண்ணை வச்சு அவங்களோட விதியன் இதுதான், அவங்களோட விதி இப்படித்தான் இருக்கும், அவங்களோட வாழ்க்கை இதை நோக்கித்தான் பயணிக்கும்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் எங்களுடைய பிறந்த தினத்துல ஒரு ரகசிய எண் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசிய எண் என்ன? அந்த ரகசிய எண்ணுக்கும் எங்களோட பிறந்த தினத்துக்கும் எங்களோட வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களோட பிறந்த தினத்துல, அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிற ரகசிய எண் என்னன்றது உங்களுக்கு கண்டுபிடிக்கணுமா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒருத்தர் பிறந்த எண் அவரோட ரகசிய எண்ணை என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன தினத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒருத்தர் பிறந்திருக்கிறார் 13ஆம் தேதி 10ஆம் மாதம் 1955ஆம் ஆண்டு. 13 10ஆம் மாதம் 1955. ஸோ எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தர் பிறந்த எண். ஸோ அவங்களோட எண் அவங்களுடைய நம்பருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட குணநலங்கள் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்த எண் வந்து 13. 13 பார்த்தீங்கன்னா 1 + 3 4. ஸோ அவங்க வந்து ஒரு 4ஆம் இலக்கத்துக்குரிய ஒரு நபர். ஸோ அதே நேரம் விதியன் ஒன்று இருக்கு. இதே பிறந்த தேதியில் விதியன். ஸோ விதியன் என்னென்னா இவ்வளவுத்தையும் கூட்டணும். இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் கூட்டி வார எண் தான் விதியன். அப்படி பார்த்தா 1 + 3 + 1 0க்கு இல்லை +1 + 9 + 5 + 5. ஸோ இவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா 3 3 4 4 3 5 5 3 6 6 9 15 15 5 20 20 5 25 25. இந்த 25 ஒத்த இலக்கமாக கொண்டு வந்தோம்னா 5 2 7. ஸோ எங்களில் எல்லாருக்குமே இந்த 2 இலக்கம் தான் தெரியும். அதாவது பிறந்த எண், கூட்டு எண். பிறந்த எண்ணும் கூட்டு எண்ணும் மட்டும்தான் எங்களில் பலருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ பிறந்த எண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய குணநலங்கள் இருக்கும் என்றும், விதி எண் அதாவது கூட்டு எண் எந்த இலக்கமோ அந்த இலக்கத்தை நோக்கித்தான் எங்களுடைய விதி எங்களை அழைத்து செல்லும் என்றும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த எங்களுடைய பிறந்த தினத்தில் ஒரு ரகசிய எண் ஒன்று இருக்கு. அந்த ரகசிய எண்ணை நாங்கள் என்னென்று கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுலேயே இப்போ நாங்கள் ரகசிய எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இலக்கம், அதாவது பிறந்த எண்ணை முதலாவதாக நாங்கள் எழுதணும். அதாவது ஸோ இதுக்கு கீழே நான் ரகசிய எண் என்னென்று கண்டுபிடிக்கிறேன்றதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ 3 3 4, அதாவது இந்த 13 ஒரு இலக்கமாக கொண்டு வரணும் 4. அடுத்ததாக இந்த எங்களுடைய பிறந்த இலக்கம், அதாவது இந்த திகதி, அதாவது நாங்கள் பிறந்த திகதியோட எங்களுடைய மாசத்தை கூட்டணும். அப்போ பிறந்த திகதி 3 3 4, இந்த 4ஆம் இலக்கத்தோட இந்த மாசம் முதலாவது, அதாவது இந்த 10, இந்த 10ஐயும் கூட்டணும். அப்படி பார்த்தா 13 3 3 4 4 3 5. இந்த 13ஓட இந்த 10 இதை கூட்டினீங்கன்னா 3 3 4 4 3 5. ஸோ 5. அடுத்ததாக இந்த பிறந்த தேதி, இந்த பிறந்த தேதியோட இந்த வருடம், இந்த வருடத்தில் இருக்கிற அத்தனை நம்பரையும் இந்த பிறந்த தேதியோட நாங்கள் கூட்டணும். ஸோ அப்படி பார்த்தா 13ஓட இந்த 1955ஐயும் கூட்ட வேண்டும். என்ன நம்பர் வரும்? 3 3 4.
இங்கே இந்த வருடத்துக்குரிய இலக்கத்தை பார்த்தீங்கன்னா 9 3 10, 10 5 15, 15 5 20, 2. அப்போ 2 4 6. இறுதியாக பிறந்த தேதி, மாதம், வருடம் இந்த மூன்றையும் நாங்கள் கூட்டணும். அப்படின்னா 13 + 10 + 1 9 5 5. இதை நாங்கள் ஆல்ரெடி இங்கே கூட்டி வச்சிருக்கிறோம் 7. இப்போ உங்களுக்கு 4 இலக்கங்கள் வந்திருக்குது. 1 2 3 4. இந்த 4 இலக்கத்தோடையும் கூட்டல். இந்த 4 இலக்கத்தையும் நாங்கள் கூட்டணும். கூட்டினா என்ன இலக்கம் வருது? 7 மாறும் 13, 13 5 18, 18 4 22. இந்த 22 தான் எங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற இந்த பிறந்த தேதியில இருக்கிற ரகசிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 22. ஸோ இந்த நம்பர், அதாவது இந்த இலக்கத்தில் இந்த தேதியில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா நாங்கள் இந்த இவ்வளவு, அதாவது இந்த நம்பர் அண்ட் இந்த நம்பர், இந்த 3 இலக்கத்தையுமே வச்சு அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி போகும், அவங்க எந்த துறையில் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த துறையில் அவங்களுடைய விதி அவங்கள அழைத்து செல்லுன்றதை இந்த 3 இலக்கத்தையுமே வைத்து நாங்கள் கணக்கிடலாம். ஸோ இந்த இலக்கத்துக்குரிய குணநலங்கள் அவரிடம் இருக்கும். அதே நேரம் 7 அந்த விதியை அழைத்து செல்லும். 22 4 7 மீண்டும் 4. ஸோ இந்த 3 இலக்கங்களுடைய தாக்கங்கள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். மேலும் இது பற்றின நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒருத்தர் பேரில் இருக்கிற ரகசிய எண் அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ உங்களோட ரகசிய எண்ணை கண்டுபிடிங்க. ஸோ உங்களோட ரகசிய எண்ணும் உங்களோட பேரெண், உங்களோட விதி எண், இந்த 3 இலக்கம் தான் உங்களோட வாழ்க்கையில் அவ்வளவு ஆதிக்கம் செலுத்துது. இந்த 3 இலக்கங்களும் ஒன்றுக்கொண்டு நட்பாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் அவ்வளவா இருக்காது. அதே நேரம் இந்த 3 இலக்கங்களும் ஒன்றுக்கொன்று எதிர்த்தன்மைகளை கொண்டிருந்தா சில எதிர்பாராத சில சவால்களை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ இருந்தாலும் எங்கள் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது எங்களுக்கு ஒரு 12 வீடு கொண்ட ஒரு ஜாதகம் எல்லாருக்கும் கணிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த 3 இலக்கங்களும் உங்களோட ஜாதகத்தில் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாம் தடை இல்லாமல் ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 இலக்கத்தோட கூட்டணியும் என்ன, இந்த 3 இலக்கங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்று ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி மேலதிகமாக பேசலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.